பாரதி ராஜா அவர்கள் இறப்பதற்கு முன் கடிதம் ஒன்று எழுதியிருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன முக்கிய டைரக்டர்களில் பாரதி ராஜா சார் கட்டாயமாக முதல் நபராக தான் இருப்பார். ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே தமிழ் சினிமாவை புரட்டி போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவரது வருகைக்கு முன் வருகைக்கு பின் அப்படின்னு தான் தமிழ் சினிமாவை பிரிக்கணும். அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் தமிழ் சினிமாவை ஆதிக்கம் செஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர், முக்கிய நடிகர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அவர் அறிமுகம் செய்தவங்க தான். இப்போது இருக்கக்கூடிய ஏராளமான முக்கியமான டைரக்டர், டெக்னீஷியன் இதெல்லாமே கூட அவர் அறிமுகப்படுத்தியவர் தான். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவுக்கு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய மறைவுக்கு பின் தொடர்ந்து அவரை பற்றின நிறைய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவர் கடைசியாக கடிதம் ஒன்று எழுதியிருந்திருக்காரு அப்படிங்கிறே தான். கடைசியாக இறப்பதற்கு முன்னாடி ஒரு நாளோ 2 நாளோ அப்படிலாம் இல்லை, ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஒரு கடிதத்தை அவர் எழுதியிருந்திருக்காரு. அதாவது அவருடைய பையன் மறைவுக்கு பின் அவருக்கு உடல்நலம் முடியாமல் போயிருந்துச்சு. அப்போ ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருந்திருந்தார். அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் முதல் வேலையாகவே அவருடைய அசிஸ்டன்ஸ்ட்டை சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுத சொல்லியிருந்திருக்காரு. அந்த ஒரு லெட்டரில் அவருடைய மகள், அவருடைய பேர குழந்தைகள், அவருடைய மனைவி இவங்க எல்லாத்தையுமே குறிப்பிட்டு, எனக்கு எப்போ வேணால் என்ன வேணால் ஆக்கிடலாம், அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் நான் இருக்கேன், என்னோடய வயசும் அப்படி தான் இருக்குது, இந்த மாதிரியான காரணத்தினால கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நான் இல்லாமல் வாழ பழகிக்கணும். அண்ட் நீங்கள் தான் இதுக்கப்புறம் குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கணும். என் மகன் இப்போ இல்லை, அவனுடைய ஸ்தானத்தில் இருந்து என் மருமக குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும், அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் பண்ணணும். நான் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக கடிதம் ஒன்று எழுதியிருந்திருக்காரு. அண்ட் கண்டிப்பாக அந்த ஒரு கடிதத்தை இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான ஆர் பார்த்திபன் அவர்கள் பாரதி ராஜா சாரை பற்றி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பாரதி ராஜா சார் கிட்ட நான் நேரடியாக ஒர்க் பண்ணல அப்படின்னாலுமே பாக்யராஜ் சார் கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய ஆசான் பாரதி ராஜா சார். ஸோ அவர் எனக்கும் ஆசான் தான். தமிழ் சினிமாவும் பாரதி ராஜா சாரும் வேறு வேறு கிடையாது. அவர் தான் சினிமா, சினிமா தான் அவர். அந்த அளவுக்கு மிக நேர்த்தியான படங்களை எடுத்திருக்காரு. மக்கள் மத்தியில் இன்னும் பல கோடி வருஷங்கள் வாழுவார். அந்த மாதிரியான படைப்புகள் அவர் கொடுத்திருக்காரு. என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிற அவரோட கம்பீர குரலில் முடிவதாக இருக்கட்டும், இல்லை ஆரம்பமாக இருக்கட்டும், இப்போதுமே மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அந்த ஒரு கம்பீர குரலை இதுக்கப்புறம் நம்ம கேட்க முடியாது அப்படிங்கும் போது உண்மையிலேயே அழுக பீரிட்டு வருது. இது போன்ற ஒரு நாள் கண்டிப்பாக வரும், அதை சந்திப்போம், அழுவோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் எவ்வளோ அழுதாலுமே அந்த நாள் இன்னும் மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே மிக நெஞ்சு கடுக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவர் ரொம்ப கண்ணீர் விட்டு எழுதியிருந்தாரு. அந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.